நான் இப்போ மாத்தளையில் இருக்கிறேன். நம்ம எஸ்டேட்லேருந்து ஒரு 1 மணி நேரம் ட்ராவல். டவுனுக்கு வந்திருக்கிறேன். இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா கிளைமேட் வந்து கூலாக இருக்குது, குளிருது. இப்போ டிசம்பர்னால அது ரொம்ப அதிகமாகவே குளிருது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அந்த மலைக்கு நடுவில் இந்த டவுன் இருக்கும். சுற்றி பெரிய பெரிய மலை இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்குது இந்த டவுன். வாங்க போகலாம், அப்படியே போய் பார்க்கலாம். இங்கே இருக்கிற வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் வந்து இது ஒரு கெனால் இருக்குது. தண்ணி எப்படி ஓடிட்டு இருக்குது, இப்படி போயிட்டு அப்படி போகுது அந்த தண்ணி. இங்கே நிறைய இந்த ஆட்டோ கலர் கலராக வரும். மல்லா, ஆமாம், மல்லா ரொம்ப நாள் கழிச்சு வரான் வீடியோவில். நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். அந்த மழை டைமில் வந்து அதுக்கு பிறகு வரவே இல்லை வீடியோவில். ஆமாம், கேட்டாங்களே மல்லா எங்கன்னு. பின்னாடி பாரு, பின்னாடி பாரு, இந்த பக்கம் இந்த பக்கம். சரி, நான் வந்துருக்கிற இடம் வந்து இது ஒரு பப்ளிக் குளிக்கிற இடம். இப்போ நான் லேடிஸ் செக்ஷன் போகிறேன். நேச்சுரலாக தண்ணி ஓடும், அதில் குளிப்பாங்க. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே தெரியுதுல்ல, அந்த குளத்துல தான் குளிப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து குளிச்சுட்டு போவாங்க. நான் கிட்ட போய் பார்க்கலாம். இந்த தொட்டியில் குளிக்கலாம். அப்படியே குளிச்சுட்டு அது தண்ணி அப்படியே போயிடும். இல்லை, இது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய குளம் உண்டு. இதுல வந்து அந்த செக்ஷன் அப்படியே ஆண்கள் குளிப்பாங்க, இந்த செக்ஷன் அப்படியே பெண்கள் குளிப்பாங்க. இது மற்ற நாளைக்கு, அதாவது வெள்ளம் வரத்துக்கு முன்னால இருந்த நிலைமை எப்படின்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு பூல் ஒன்று மாதிரியே இருந்துச்சு. அடுத்தது இங்கே பார்த்தான்னு சொன்னால் விளங்கும் உங்களுக்கு, இது 24 hours வரக்கூடிய ஒரு ஊற்று உண்டு. இதால் தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவுக்கு சுத்தமான தண்ணீர் இது. அதில் குளிப்பாங்க. குளிக்க பின்னால் இதில் வந்து இன்னொரு தடவை குளிச்சுட்டு போவாங்க. பாரம்பரிய ஒரு பொதுவான ஒரு பெரிய சொத்து தான் இது. ஆனால் இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பின்னால் இது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவசரமாக இதை நாங்கள் மீள சுத்தமாக்கி எடுத்து பழைய நிலைமை கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ. தண்ணி எப்படி ஓடுது, உள்ளுக்கு மண்ணெல்லாம் அப்படியே வருது. ஓ, இது அந்த ஊற்று வர நேரத்துக்கு அந்த மண்ணை தள்ளி கொண்டு வருது. இது ஒரு பார்த்தா விளங்கும். குடிக்கலாம். அவ்வளோ க்ளீன் தண்ணி, அவ்வளோ க்ளீன். மீன் இருக்காதுல, சின்ன மீன்கள் இருக்குது. அங்க குட்டி குட்டி மீன், குட்டி குட்டி மீன் ஏரியா மட்டும் இருக்குது. இதுக்கு எவ்வளோ ஆழம் இருக்கும்? இது சுமார் ஒரு 5 அடி ஆழம் இருக்கும். ஆனால் இவ்வளோ காலமுமா ஆரம்ப காலம் தொட்டு இது வரைக்கும் இது கூட்டு வத்தது இல்லை. அப்படியே கண்டினியூ வந்து கொண்டே இருக்குது. இங்கே பாருங்க, தண்ணி வரக்கூடிய வேகத்தை பாருங்களேன். ஆமாம், நல்லா வருது. நல்ல வெயில் இருந்தாலும் இருக்குமா அந்த வேகத்தில்? இது கண்டிப்பாக இதை ஊற்றி இருக்கத்தான் இருக்கு. இதுக்குள்ளே யாரும் இறங்க மாட்டாங்களே? இறங்கி குளிப்பாங்க. ஓ, அதில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. சரி, தேங்க்யூ.